இந்த வீடியோவில் லைட் சேபர் ஒன்லி கிளம்பு. ஆனால் லைட் சேபர் எடுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்பான் ஆகிறதுக்கு முன்னாடி கன்னை வச்சு நம்ம சர்வே ஆக போகிறோம். சர்வே ஆகிட்டு ஒரு தரமான லைட் சேபர் எடுத்து வச்சு செய்ய போகிறோம். இப்போ நான் ஷாட்கன் எடுக்க போகிறேன். ஆனால் ஷாட்கன் பேர்லாம் தெரியாது. ரீசனில் வந்து எல்லாம் நம்பராக இருக்குது, ஒன்றும் முடிய மாட்டேங்குது. அதனால் கோல்டு கன் வேறு லெவல் மாஸ்காட்டும். இப்போ வெளியே யாரை சொல்கிறேன், பாட்டை சுடு. ஆமாம், நான் இன்னும் லைட் சேவர் எடுக்கவே இல்லை. எடுக்கிறதுக்கு தான் இதோட லைட் சேவர் எப்போ எடுக்கணும் அப்போ எல்லா கணையும் தூக்கி வெளியே போட்டுருவேன். ஹீல்ஸும் மூமெண்ட்டுக்கு ஏதாச்சும் கிடச்சுன்னா அதான் எந்த ஐட்டத்தை மட்டும் வச்சுக்க வேண்டியதான். அங்கே ஏதோ 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. எப்படி பாட்டாக தான் இருக்கும். உருவம் பாட்டு தானா? பாட்டில் பிளேயர் காட்ஜின் இப்போ தான் சுட வராது கரெக்டாக. ஒழுங்காக என்ன சுடுவாங்களான்னு சுடுவாங்களா? அவ்வளோதான், போய் சேர்ந்துட்டேன். ஆகணும். ட்ரெஸ் வேறு மாற்றிக்கணும். மாற்றிக்கிட்டாச்சு. டீமை சேர்த்தாச்சுப்பா. இனிமேல் ஜாலி தான் நமக்கு. One eternity later. இப்போ தான் நான் தேடின லைட் சேவர் கிடச்சிருக்கு. வாங்க போய் எடுப்போம். ஒரு இல்லை யார் வராங்க அந்த எல்லாம் முடிச்சிச்சாரு. கிட்ட வந்தாச்சு. பாட்டு தான் தூக்கு முடிச்சு விட்டு போயிடுவோம். ஜோன்சிக்கிற வேலை இல்லை, பாட்டாக வர்றதுக்கு. சரி வாங்க நம்ம இப்போ போவோம். வந்தாச்சு. பால்படைன்ட்டு இருந்து கண்டர் பவர் வாங்கிப்போம். இது ஒரு தரமான பவராக இருக்குது. யாருமே இது பெருசாக கண்டுக்கல. அதாவது எல்லா சீசன்லையும் ஸ்பெஷல் ஐட்டம் வர்ற மாதிரி இந்த கண்டுக்கு தான் தரும். வேடரோடது வேடர் இருக்க தான் நல்லாயிருக்கு. மித்தப்படி அதில் ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுருவோம். வேணும் முட்டைக்கோசை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். முட்டைக்கோசை கொடுக்குறதுக்குன்னு வச்சுருக்காங்க. நம்ம இந்த பால்பட்டின் பவர் எவ்வளோ மாசானதுன்னு காட்டுறதுக்கு இப்போ வாங்க ஒரு இடத்துக்கு போவோம். நான் ஜீக்காக எடுக்க தான் போகிறேன். போவோம் பாருங்கள். எனக்கு அந்த 3 அண்ணன் தம்பிங்க. நான் தானுங்க. இப்போ பாருங்கள் பவரை. 1 2 3 முடிஞ்சு போச்சு. 2 ஜக்கு வேறு லெவல். அந்த கார்டு எடுத்துட்டு சும்மா ஓப்பன் பண்ணி வைப்போம். எதுக்காச்சும் யூஸ் ஆகும் ஃபைனல் ஜோனில். என் ஒருத்தர் முட்டைக்கோசை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். வேறு இல்லை. ஜக் எடுத்தாச்சு. மறுபடியும் வண்டியில் ஏறி கிளம்புவோமா? இந்த கத்தி வச்சு என்ன பண்ண போகிறோமோ தெரியல. பார்ப்போம். சும்மா போகிறதுக்கு சும்மா ஆசை விட்டு போவோம். 1 2 வச்சு காரம் மாற்றியாச்சு. அங்கே போகலாம். வேற பாராட்டுறேன். இங்கேயும் சூப்பராக வாங்கிடுது. தண்ணிக்குள்ளே தானா பாட்டா பிளேயரான்னு தெரியல. பார்ப்போம். பிளேயர் தான் நினைக்கிறேன். பாட்டா பிளேயராக தெரியல. முடிஞ்சிட்டேன். யாரானா என்ன கன் எடுக்க முடியாது. மீனாச்சத்துக்கு எனக்கு முட்டை வாசை கொடுக்க விட மாட்டேன். எனக்கு இன்னொருத்தர் சொல்கிறேன், அவன் பிளேயர் தான் நினைக்கிறேன். இல்லை ஸ்ட்ராங் ட்ரூப்பராக. ஏன்னா 3 பேர் இல்லாமல் 2 பேர் தானே இருந்தாங்க. ஸ்ட்ராங் ட்ரூப்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸ்ட்ராங் ட்ரூப்பர் தான். தம்பி உனக்கு இடி தரேன். மவுண்ட் ஆக்ஷன் முடிஞ்சு போச்சு.
பாடி ஏரியாச்சு ஏறல ஏரியாச்சு அவ்வளோதான். ஜெட் பேக் எதுக்கு இருக்கு? வேலையை செய்ய மாட்டேங்குது. இல்லை லைட் சேவர் இருக்கனால அது யூஸ் ஆக மாட்டேங்குதா? அவனா வண்டியில இருப்பா தம்பி. சரி கீக்கால் எடுத்தது எதுக்கு யூஸ் ஆகுது? ஏறல என்ன ஏறுப்பா. ஃபோர்ட் நைட்டில் லைட் சேவர் பிக்டாக்ஸ் தருவாங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. போகிற ஸ்பீடை பார்த்தா ஒன்றும் தர மாட்டாங்க. இது ஒரு தெரியும் நான் பார்த்தேன். பாட்டா ஜஸ்ட் பிளேயர் முடிஞ்சா ஃபீல் பண்ணிட்டு இதே ஒருத்தர் முட்டைக்கோஸ் இருந்துகிட்டே இருக்கேன். அந்த முட்டைக்கோஸ் வாங்கிக்கலாம், நீ வாங்கிக்கலாம். ஏன்டா மட்டும் கொடுக்குறேன். போதுமா முட்டைக்கோஸ் எடுத்தாச்சு. கம்முன்னு வரணும். இந்த வாங்கிக்கோ 1 2 3 4 உள்ள பேசி பாட்டு தான் சுடுது. ஆனால் நம்மளால் ஜாலியாக காற்று வாங்கிட்டு இருக்கேன். சுடலாம்ல, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் நான் தான். ஆமாம், நான் முட்டைக்கோஸ் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணேன். இது விடுங்க, முட்டைக்கோஸை ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். வாட்டர்பி போகலாம். இதனால தான் இந்த கேமில் இது பெஸ்ட்டு லைட் சேவராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. பாருங்க, தூரத்துலேருந்து இருக்கிற எவ்வளோ லாங்குவேஜில் லைஃப்பை முடிச்சு விட்டுருச்சு. மித்த லைட் சேவரை விட இது தரமாக இருக்குது. இந்த ஒரு லைட் சேவர் இருந்தாலே போதும் போல் மேட்சே முடிச்சுட்டு வீட்டுக்கு ஏறலாம். இப்போ அனிமி ஸ்டைலில் சண்டை போடுவோம். டாச்சு 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 டாச்சு. இந்த வாட்சில் பேர் நல்லாவே தெரியும். நம்ம முடிச்சு விட்டுருவோம். ரெண்டு பேர் வெறித்தனமாக சண்டை போடுறது. தேர்ட் தான் இப்போ தான் பேரசூட்டு வேலை செய்யும். ஒருத்தன் முடிச்சுட்டாங்க. மரத்தை ஓட்ட வைக்கிறோம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. லோனு பிளேயர்லான்ட்டு லோனு தேவைடா. இது வரைக்கும் எத்தனை கில் பண்ணி? 11 கில்லு. அதில் 6 கில்லு பாட்டா, 5 கில்லு பிளேயரு. இங்கே வரும் பால்பட்டின் தானே இருந்தது. அப்படியே சும்மா விட்டு வச்சிடறாங்க, யாரும் எடுக்காமல். அதுலேயே பாதி பேர் மேட்ச் வச்சிடறாங்க. இந்த டூட்டாஸ் ஒரு பால்பட்டின் இருக்காங்க. பால்பட்டின் தான் பாருங்க, 2 பேர் சும்மா இருக்காங்க, யாரும் எடுக்க மாட்டாங்க. பிளேயர் தான் எடுத்துக்கிறோமா? இன்னடிக்கும் அவனுக்கு எடுத்துக்கிட்டேன் போயிட்டு கலர் மாற்றியாச்சு. பரவாயில்ல, ஹெட் இருக்கட்டும். அதனால இதை பார்த்தா மட்டும் பயமாக இருக்குங்க. ஆனால் நான் இதே 1v1 பண்ணியிருக்கேன். அது வேணா ஷார்ட்ஸில் போட்டு வரேன், நல்லா இருக்கும். அதை ஈஸியாகவும் நீங்கள் அந்த மாதிரி ஏமாற்றி அடிக்கலாம். டை ஃபைட்டர் அது பேர் நம்பி இதையே வச்சு பயமுடுத்துறாங்க. இது ஒரே செகண்டில் முடிச்சு விட்டுறது.
எனக்கு ஒரு ஸ்பாட் தெரியும், அந்த இடத்துல எடுத்துட்டாங்கன்னா அந்த இல்லாட்டினா அங்கே கூட போய் எடுத்துக்கலாம். வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். அங்கே வேணா போகிறேன் நான். லொக்கேஷன் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இருக்கான்னு பார்ப்போம். இல்லை இன்னும் கொஞ்சம் தூரம் போவோம். டேக் திஸ். எதை டேக் திஸ்? எதுவுமே இல்லைடா, எங்கே டேக் திஸ்? உன்னைய போட்டு தள்ள போகிறேன் பாரு. நான் தான் முட்டைக்கோஸ் சொன்னாங்க டேக் திஸ். அந்த லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். இந்த டைப் ஃபைட்டரை சரி பண்ணி இந்த இடத்துல சண்டை போடுவோம். லைட் சேவர் ஒன்லி டைப் ஃபைட்டர் வெஹிக்கிளில் தான் வரும், அதனால கணக்கு வராதுன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஆமாம், டைப் ஃபைட்டர் வந்து வெப்பன் கிடையாது, வெஹிக்கிள் தான். ஸோ அதனால் அதில் சொல்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. வச்சு இப்போ அதை ரிப்பேர் பண்ணி கிளம்புவோமா? இதுக்குள்ளே என்ன சொல்லுவேன், டைப் ஃபைட்டர்லேயே போட்டுருவேன். வேடரோட எங்கே அவனா முடிச்சு விட்டேன். என்ன வேடர் போல நான் பார்த்தேன். வாங்க மறுபடியும் ப்ராப்ளம். நினச்சிருக்காங்க அப்போ சொல்லுவோம். கீழே ஒருத்தர் நீச்சல் அடிச்சு போவாங்க. ஆமாங்க, ஒருத்தர் பைக் இருக்கான். ஓ அது இதுவாக உடம்பு நிறைய போடுறாங்க. நல்ல இந்த புகையை விட்டாச்சு. டேமேஜ் பண்ணி கில் பண்ணிக்குவோம். ஆமாம், இது லைட் சேவர் ஒன்று தான் ஸ்கில் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கனெக்ட் கிடையாது. ஸோ அதனால் அதை கிடையாது. லாஸ்ட்டு கில்லு மேக்ஸிமம் லைட் சேவர்லேயே பண்ணிடுவோம். அப்போ தான் நல்லா இருக்கும். அவனை தேடி கண்டுபிடிச்சிட்டு டைப் ஃபைட்டர் இருந்தாலே ஒழுங்காக மேக்ஸிமம் பண்ணிட்டு. எங்கே பாருக்க தம்பி, வெளியே வாப்பா. ஒருவேளை மலை மேலே இருப்போம். நான் ஃபீல் பண்ணிட்டு ஓனி ஹில் தானே அது, அங்கே போய் பார்ப்போம். இது ஓட்டுறது கடுப்பாக இருந்தாலும் பவர் வேறு போட்டேன். ஏமி கண்ணில் தட்டுப்பட மாட்டேன். இது எப்போ ரிலீஸ் ஆகும்? ஜோன்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா அவ்வளோ இருக்கும். இல்லைன்னு நினைக்கின்றதுனா ஒட்டு காமிச்சிருக்கோம். ஆனால் எதுக்கு தேவையில்லாம லைஃப்பை குறைச்சிக்கிட்டு நம்மளே. ஆமாம், அந்த தண்ணியெல்லாம் சுட்டா மீன்லாம் வேணும். வேறு லெவலில் இருக்குது தம்பி. இதெல்லாம் கீழுக்கு வச்சுக்கோங்க. நீ முட்டை கோஸாக இருந்தேன் அந்த மாதிரி மீனே தரேன். அதில் கன்னும் இருக்கும், சாரி பிளாஸ்டரும் இருக்கும். யாருமே இல்லை இல்லை நோட்டு காசு சொல்கிறாங்க. இங்கேருந்து சொல்கிறாங்க மேட்சை முடிஞ்சிருச்சு. லைட் சேவர் மேட்சாக மட்டும் தம்பி நவுறுப்பா, பின்னாடி நான் சைடு வந்துக்கிறேன். அவ்வளோதான். லைட் சேவர் மேட்சாக தான் முடிக்கணும்னு. ஆனால் அதுக்குள்ளேயும் டைப் ஃபைட்டர் முடிச்சு விட்டுருக்கு. இதை கணக்கில் வேணால் வச்சுக்கோ. அப்படியே ஃபாலோ, லைக்கு, கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க. யூடியூப் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் சேலஞ்ச் பண்ணால் சொல்லுங்கள், பண்ணிடுவோம்.